பிரியாணி வெறும் உணவு இல்ல, அது ஒரு ஃபீலிங். இந்தியா முழுக்க பல கலாச்சாரங்கள்ல பிரியாணி ஒரு செலிப்ரேஷன் ஃபுட் மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட பிரியாணியோட வரலாறு தான் இப்ப பார்க்க போறோம். பிரியாணியை யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த நாட்டுல இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, பிரியாணி இங்க இருந்தா வந்துச்சுன்னு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்ல முடியாது. அது பல 100 ஆண்டு காலங்களா பல வழிகள்ல டிராவல் பண்ணி வந்திருக்கு. பிரியாணின்னா என்ன? பிரியாணின்ற சொல் பாரசீக மொழியில இருந்து வந்துச்சு. பிரியாணினா வறுக்கிறது, பிரிஞ்சுன்னா அரிசி. இன்னைக்கும் பிரிஞ்சுன்ற சொல் பிரியாணி அரிசியை குறிக்க பயன்படுது. ஒரு பிரபலமான ஸ்டோரி படி 1398 தைமூர் இந்தியாவுக்கு வந்தப்பதான் பிரியாணியும் இந்தியாவுக்கு வந்ததா சொல்லப்படுது. அவருடைய படையை சேர்ந்தவங்க அரிசி, இறைச்சி, மசாலாக்கள் எல்லாம் மண்பானைகளை போட்டு சூடான குழிகளில் புதைச்சு ஸ்லோவா சமைச்சாங்க. நீண்ட போர் பயணங்களுக்கு ஃபுல் எனர்ஜி தரக்கூடிய ஒன் பார்ட் மீலும் அதுதான். அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னு வைங்க, இன்னொரு பழைய ஸ்டோரி ஒன்று இருக்கு. பிரியாணி ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் அரிசி மற்றும் இறைச்சி சேர்ந்து சாப்பிட்றது ஒரு ட்ரெடிஷனாவே இருந்துச்சு. சங்க இலக்கியங்கள்ல ஊன் சோறுன்னு ஒரு உணவு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஊன் சோறு பெரிய விருந்துகளையும் ஸ்பெஷல் நிகழ்ச்சிகளையும் தான் சமைக்கப்பட்டுச்சு. போர் வீரர்களுக்காகவும் இது சமைக்கப்பட்டது. ஏன்னா இதுல எனர்ஜியும் புரோட்டீனும் ஃபுல்லா இருந்துச்சு. அதாவது 2000 ஆண்டுகள் முன்னாடியே அரிசி பிளஸ் இறைச்சி காம்போ தமிழோட உணவுல இருந்துச்சு. பின்னாடி வர்த்தகம், பயணம், அரசு சமையல் இருக்கிற வழியா பிரியாணி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப அது தமிழரின் உணவு சுவையோட செம்ம ஸ்மூத்தா மிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தோம்னா இந்தியாவில் 50க்கும் அதிகமான பிரியாணி வெரைட்டிஸ் இருக்கு. ஹைதராபாத், லக்னோவி, கொல்கத்தா, மலபார், திண்டுக்கல், ஆம்பூர், செட்டிநாடுன்னு ஒவ்வொன்றும் ஒரு ஊரோட ஸ்டோரியை சொல்லுது. 2025 ஆண்டுல மட்டும் இந்தியர்கள் ஸ்விக்கில் 9.3 கோடி பிரியாணிகள் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதாவது 3.25 செகண்டுக்கு ஒரு பிரியாணி. இருங்க, ஒரு நிமிஷத்துக்கு 194 பிரியாணி. இதுல மத்த ஃபுட் ஆப்ஸ்ல ஆர்டர் பண்றதும் ஹோட்டல்ல நேரடியா வாங்குறதும் கணக்கிலே சேர்க்கல. பழங்கால போர் வீரர்களோட உணவுல இருந்து இன்னைக்கு மொபைல் ஆப் ஆர்டர் வரைக்கும் பிரியாணி பல நூற்றாண்டுகளே கடந்து வந்திருக்கு. அதனாலதான் பிரியாணி ஒரு உணவு மட்டும் இல்ல, அது தட்டுல பரிமாறப்படும் வரலாறு. அப்படின்னா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பிரியாணி தான் ஃபேவரட்? கமெண்ட்ஸ்ல டிராப் பண்ணுங்க. குட்டி ஹிஸ்டரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.